இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா எக் பப்ஸ் பண்ணலாமா? அதாவது இந்த ரோம்பு வரும்போதெல்லாம் நினைப்பேன், நான் பப் ஸ்ட்ரீட் கண்டிப்பாக இந்த வாட்டி வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி போன வாட்டி நான் நினச்சேன். ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் முடியவே இல்லை. ஆனால் இன்றைக்கி கிடச்சிருச்சு. அதாவது எனக்கு வேண்டிய அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒன்றே இருந்ததுங்க. சான்ஸ் விடவே மாட்டேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டு, இது பெரிய சாதனையெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த பப் ஸ்வீட்டு வாங்கி பப்ஸ் பண்ணதெல்லாம் பெரிய சாதனை மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சின்ன ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாப்பினஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணனே தவிர்த்து இது பெரிய சாதனையெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். பப் ஷீட்டு இது வந்து 250 ருபீஸ் வருது. அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னார், 250 கொடுத்து இது வாங்கணுமா, பப்ஸ் வாங்கிட்டு வச்சோன்னா 50 ருபீஸோட வேலை முடிஞ்சுது அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன ஹாப்பினஸ், நம்மளே வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸுக்கு வேண்டி வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் பரவாயில்ல, கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருந்தது. மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் எல்லாம் நான் அதாவது இந்த பப் ஷீட்டோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 50-20 மினிட்ஸ் இல்லைனா ½ அன் ஹவருக்குள்ளே ரெடியாக வந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்ன தெரியல, என்னோட லெவலில் வந்து 45 மினிட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.